வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டரின் 2வது சாப்டர் பணவீக்கமும் முதலீட்டாளரும் அப்படிங்கிறதுல இது 2வது பாகம். இது இன்றைக்கி நம்ம பாண்டையும் ஸ்டாக்கையும் பார்க்குறோம். முக்கால்வாசி பேர் இந்தியாவிலையும் உலகத்துலையும் என்ன நினைக்கிறோன்னா, பாண்டுங்கிறது தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஸ்டாக்கு தான் பெட்டர் அப்படிங்கிற ஒரு காமன் பர்செப்ஷன். உங்களை பார்க்குற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டாக் இந்த லாங் டேர்ம் பணவீக்கத்தை காலி பண்ணிடும், இன்ஃப்ளேஷனோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிடும், பாண்டு பிரின்சிபல் தான் திரும்பி கிடைக்கும், பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் தான் கிடைக்கும், ஸோ இன்ஃப்ளேஷன் ஜாஸ்தியாக ஆக பாண்டு யூஸ்லெஸ்ஸாக போயிடும், ஸ்டாக்கு தான் பெட்டர், ஏன்னா இன்ஃப்ளேஷன் ஏறிட்டுனா ப்ராஃபிட் ஏறும், ப்ராஃபிட் ஏறுறச்ச டிவிடெண்ட்டும் ஏறும், வேறஸ் பாண்டில் கூப்பனும் ஃபிக்ஸ்டு, பாண்டோட வேல்யூவும் ஃபிக்ஸ்டு, ஸோ இன்ட்ரெஸ்ட்டும் ஏறாது, பிரின்சிபல் வேல்யூவும் குறையும். தேர்ஃபோர் ஸ்டாக்ஸ் ஆர் மோர் டிசைரபிள். ஸ்டாக்ஸ் இன்னும் பெட்டர் இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம எல்லோரும் முக்கால்வாசி நேரத்தில் நம்புகிறோம். ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டின் தந்தை கிரஹாம் அதில் ஒரு மாற்று கருத்து சொல்கிறார். அது என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ 1915 to 1920 லிவிங் இன்ஃப்ளேஷன் டபுள் ஆகிடுச்சு, காஸ்ட் ஆஃப் லிவிங்கை டபுள் ஆகிடுச்சு. பிட்வீன் 1965 and 1970 15% இன்க்ரீஸ் இருந்தது. அந்த பீரியடில் ஸ்டாக் ஏர்னிங்ஸ் எப்படி போச்சுங்கிறத நம்ம பார்ப்போம். அமெரிக்கா பற்றி தான் பெஞ்சமின் கிரஹாம் சொல்கிறாரு. அமெரிக்காவில் 2 பீரியட் அவர் பேசுகிறாரு. அவருக்கு தெரிஞ்ச 2 பீரியட் 1915 to 1920 ஒரே 5 வருஷத்தில் விலைவாசி டபுள் ஆகிடுச்சு. அதே மாதிரி 1965 to 1970 வருஷத்துக்கு 15%ங்கிற அளவில் 15%ன்னு ஆவரேஜாக இன்ஃப்ளேஷன் இருந்தது. இந்த 2 பீரியட்லேயும் ஸ்டாக் ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணிச்சுன்னு நம்ம பார்த்தோன்னா, நம்மளுக்கு ஒரு அளவு இந்த ப்ரிமைஸ் தட் ஸ்டாக்ஸ் ஆர் பெட்டர் தென் பாண்ட்ஸுன்னு கரெக்டாக இல்லையான்னு நம்மளுக்கு புரியும். எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸ் கிடையாது, இது ஒரு சோஷியல் சயின்ஸ். அப்படின்னா சயின்ஸில் நான் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் பண்ணாலும் எனக்கும் ப்ரௌன் கலரில் ரிங்கு வரும், நீங்கள் ப்ரௌன் ரிங் டெஸ்ட் பண்ணாலும் அதே கலர் வரும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் எப்படி கிடையாது. எனக்கும் ஐடிசி நல்ல ஸ்டாக்குன்னு தெரியும், உங்களுக்கும் ஐடிசி நல்ல ஸ்டாக்குன்னு தெரியும். நான் யூடியூப்பில் பேசினா பல ஆயிரம் பேர் ஐடிசி வாங்குவாங்க, நான் வாங்கணுன்னு அவசியமே கிடையாது. அதனால் என்ன மாதிரி ஆட்கள் என்ன யோசிக்கிறாங்களோ அது மார்க்கெட்டை மூவ் பண்ணும். என்னால் 1000 பேரை மூவ் பண்ண முடியும்னா, வாரன் பஃபட்டோ ஜார்ஜ் சரோஸோ பேசினாங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் மூவ் ஆவாங்க. ஸோ இட் இஸ் எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸ் கிடையாது. எக்கனாமிக்ஸுங்கிறது ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸ் இல்லாதனால ஒரே காரணத்தினால நம்மளால் இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும், எவ்வளோ இருக்கும்னு எக்ஸாக்டாக சயின்டிஃபிக்காக சொல்ல முடியாது. இந்த காலத்தில் இன்ஃப்ளேஷன் வருமா வராதா, இல்லை டிஃப்ளேஷன் வருமா அப்படின்னு யாராலையும் கரெக்டாக கணிக்க முடியாது. இந்தியாவில் இது என்னோட கருத்து. இதே தான் அவர் அமெரிக்காலேயும் அந்த 2 வருஷம் எக்ஸாம்பிளையும் வச்சு சொல்கிறாரு. போன 3 வருஷத்தில் ஸ்டாக் மார்க்கெட்டில் கன்சிஸ்டண்ட்டாக 9லேருந்து 10% ரிட்டர்ன் வரல. இது நம்மளுக்கு பாஸ்ட் ரெக்கார்ட். 10 வருஷமாக இந்தியாவில் 6லேருந்து 7%க்கு மேலே நிஃப்டி ரிட்டர்ன்ஸ் வரல. டாலர் டர்ம்ஸில் நிச்சயமாக நஷ்டம். இது மாதிரி ஒரு சமயத்தில் ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ், டாட்டா, சோழமண்டலம், சுந்தரம் ஃபைனான்ஸ் இது மாதிரி கம்பெனிஸோட பாண்ட்ஸு நியர்லி 10%ம், சில பேங்க்ஸு 9லேருந்து 10% வரைக்கும் வட்டி கொடுத்துருக்காங்க. இந்த 9லேருந்து 10% வட்டி டிடிஎஸ் இல்லாமல் பிடிச்சி கொடுப்பாங்க. டிடிஎஸ் பிடிக்காததுனால நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும். அதனால் நீங்கள் இன்டெலிஜென்ட்டாக டேக்ஸ் பிளானிங் பண்ணிங்கன்னா இட் இஸ் நான் டேக்ஸபிள் இன்கம். ஸோ ஏர்னிங்ஸ் 10% கண்டினியூஸாக லாஸ்ட் 5 இயர்ஸில் க்ரோ ஆகாதும்போது இந்த 9லேருந்து 10% ரிட்டர்னுங்கிறது 5 வருஷத்தில் சூப்பர் ரிட்டர்ன். போன ஒரு 4 வருஷத்தில் பாண்ட்ஸ் ஹவ் அவுட் பர்ஃபார்ம்ட் ஸ்டாக்ஸ். அண்ட் என்ன கேட்டிங்கன்னா அடுத்த 4 வருஷத்துலேயும் பாண்ட்ஸ் வில் அவுட் பர்ஃபார்ம் ஸ்டாக்ஸ். அதனால் நம்மளுக்கு கிரஹாம் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, கரண்ட் எக்கனாமிக் கண்டிஷனில் இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் எது பெட்டர் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற நிலைமையில் டிமாண்டும் இல்லை, அதே சமயத்தில் இன்ஃப்ளேஷனும் இருக்குது. டிமாண்ட் இல்லைன்னா ஏர்னிங்ஸ் க்ரோத் இருக்காது, ஏர்னிங்ஸ் க்ரோத் இல்லைன்னா ஸ்டாக் ப்ரைஸஸ் ரொம்ப ஏற முடியாது. ஸ்டாக் ப்ரைஸஸ் ரொம்ப ஏறலைன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஸ்டாக் மார்க்கெட்லேயோ மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வராது. வேற இது மாதிரி சமயத்தில் ஹை கிரேட் கார்ப்பரேட் பாண்ட்ஸ்
9லேருந்து 10% கொடுத்தாங்கன்னா 7% இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் நீங்கள் அதை கம்ஃபர்டபுளாக பீட் பண்ணிடலாம். அதனால் கிரஹாம் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லாங் டேர்மில் ஆவரேஜ் பண்ணி பாருங்கள், இந்த பீரியடில் எது பெட்டராக கொடுக்கும்னு பார்த்துட்டு அதில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அடுத்தது நம்மளோட ஒரு பெரிய ப்ரிமைஸ் என்னென்னா, அடுத்த 5 வருஷத்தை எப்படி இருக்கும். எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர்ஸ், ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, முழுமையான எதிர்காலம் இருக்குது, அடுத்த 5 வருஷத்தில் எல்லாம் சரியாக போயிடும், ரிட்டர்ன் சூப்பராக வரும். இதை நம்ப முடியாது. ஸ்டாக் ஏறலாம், ஏறாமையும் போகலாம். பட் வெதர் எ ஸ்டாக் வில் பர்ஃபார்ம் ஆர் நாட், நம்ம இன்றைக்கி என்ன விலை கொடுத்து வாங்குகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அடுத்த 5 வருஷத்தில் 4 வருஷத்தில் டெஃபினட்டாக இந்த வருஷத்தில் விழப்போகிற குரோத்தை மேக்கப் பண்ணுறதுலேயே 3 வருஷம் ஆகிடும். ஸோ பெருசாக குரோத் ரேட்டை நிஃப்டியோட ஏர்னிங்ஸ் மூவ் ஆகாது. போன வருஷம் 2019-20 ஏர்னிங்ஸ் 403 ரூபா இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் இயர் 23-24 420 ரூபாய்க்கு மேலே ஏர்னிங்ஸ் இருந்தால் பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஏன்னா ஏர்னிங்ஸ் ஒரேடியாக கீழே விழுந்து திரும்பி 2 வருஷத்தில் ஏறணும். அதனால் பெருசாக ஸ்டாக் ப்ரைஸஸ் எங்கேயும் போகாது. ரொம்ப ஏறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. விழறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. இது இந்தியாவில் மட்டும் கிடையாது. இன்னொரு பீரியடை கிரஹாம் பார்த்து சொல்கிறாரு. 1946 to 1950 ஆவரேஜ் இன்ஃப்ளேஷன் 5 வருஷத்தை சேர்த்து 22% இருந்தது. நம்ம பண்டிதர்கள்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த 5 வருஷத்தில் டெஃபினட்டாக ஸ்டாக்கோட ஏர்னிங்ஸும் ஏறி இருக்கணும், ஸ்டாக்கோட ப்ரைஸஸும் ஏறி இருக்கணும். ஆனால் அந்த 5 வருஷத்தில் ஈவன் தோ இன்ஃப்ளேஷன் இருந்தாலும் ஏர்னிங்ஸ் கம்மியாக போயிடுச்சு, ஸ்டாக் ப்ரைஸஸும் எங்கேயும் போகல. இந்தியா மாதிரி வேர்ல்டு வார் 2 முடிஞ்சோடனே டிமாண்டுக்கு கான்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எல்லோரும் ஓஞ்சு போய் திரும்பி வார் எக்கானமி இருந்த டிமாண்டு கம்ப்ளீட்டாக போய் டிமாண்ட் ஸ்டிமுலஸ் இல்லாமல் ஆனதுனால ஈவன் தோ விலைவாசி இருந்தாலும் டிமாண்ட் இல்லாத ஒரே காலத்தினால ஸ்டாக் வேல்யூவும் ஏறலை, ஏர்னிங்ஸும் ஏறலை. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலையும் கோவிட் முடிஞ்ச அப்புறம் டிமாண்டு வரத்துக்கு ஒரு 2-3 வருஷம் ஆகும். அதனால் 1946 to 1950 பீரியட் மாதிரி இந்தியாவிலையும் ஏர்னிங்ஸும் ஏறாது, ரொம்ப பெருசாக ஏறாது. அதாவது ஒரேடியாக இறங்கி திரும்பி ஏறி இதே லெவலுக்கு தான் வருமே தவிர எக்ஸ்ட்ராடினரி க்ரோத் இருக்காது. அதனால் ஸ்டாக் ப்ரைஸஸோட க்ரோத்தும் இருக்காது. அவர் சொன்னது 1946 to 1950. அதே சுச்சுவேஷனாக இன்றைக்கி பார்க்குறேன். அன்றைக்கி வேர்ல்டு வார் 2 முடிஞ்ச தருணம், இன்றைக்கி கோவிட் பேண்டமிக்கும் அதோட இமீடியட் ஆஃப்டர் மேட்டோட தருணமும் ரெண்டுமே ஒரு பெரிய டிமாண்ட் ஷாக். இந்த புக்கு 71 எழுதப்பட்டது. அதுக்கு முன்னாடி இந்த 20 வருஷம் ரெக்கார்டை அவர் கம்பேர் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, நார்மலாக இன்ஃப்ளேஷன் ஃபேவரபிள்னு சொல்லிவிட்டு நம்ம புக் வேல்யூவில் ஆக்சுவலாக என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு அகேன்ஸ்டாக ஏர்னிங்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு சூப்பர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ளேஷனரி டைமில் க்ரோத்துங்கிற பேரில் புக் வேல்யூக்கு செவரல் மல்டிபிள்ஸ் தான் மார்க்கெட்டில் அந்த ஸ்டாக்கோட வேல்யூ ட்ரேட் ஆகும். ஸோ நம்ம ரிட்டர்ன்ஸ் கம்பேர் பண்ணுறச்ச மார்க்கெட் வேல்யூவோடு தான் டிட்டர்மின் பண்ணணும். இது பஃபெட் பல தடவை யூஸ் பண்ணியிருக்காரு. இதை நான் திரும்பி உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட இபிஎஸ் 20% க்ரோத் அப்படின்னு சொல்லி நம்ம கேபிட்டலில் அடியில் வச்சு ஓல்டு கேபிட்டலில் வச்சே கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். பட் அதே சமயத்தில் கேபிட்டலோட ஆன இன்ஃப்ளேஷன் எஃபெக்டிவ் நீங்கள் கேபிட்டல்லையும் ஏற்றிட்டே போனீங்கன்னா இந்த 20% க்ரோத்துங்கிறது ட்ரமேட்டிக்காக விழுந்துடும். நீங்கள் சொல்கிறதுக்கு என்னென்னா, இப்போ ஹெச்டிஎஃப்சி கேபிட்டலோட வேல்யூ புக் வேல்யூ 500 ரூபான்னு வச்சுப்போம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்ஃப்ளேஷன் 6%னா அடுத்த வாட்டி கேபிட்டல் ரிசர்வ் புக் வேல்யூ ஏறாட்டா கூட புக் வேல்யூ 50 ரூபாலே ஏறிச்சுன்னா தி ஆக்சுவல் புக் வேல்யூ இன்ஃப்ளேஷன்னால் ஏறினது 550 + 6% ஆஃப் 550 டியூ டு இன்ஃப்ளேஷன் ஏறி இருக்கணும். அந்த ரேட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட் க்ரோன் ஆனால் தான் ஸ்டாக்ஸ் வில் கெயின். அதனால் அது மாதிரி ஆறுது கிடையாது. ஆக்சுவல் புக் வேல்யூக்கு அகேன்ஸ்டாக தான் ஏர்னிங்ஸ் க்ரோ ஆகுதே தவிர நீங்கள் ஸ்டாக்குக்கு போடுற ஏர்னிங்ஸுக்கு போடுற இன்ஃப்ளேஷனை நீங்கள் புக் வேல்யூக்கும் போட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் வராதுன்னு அவர் சொல்கிறாரு. ரெண்டாவது பாயிண்ட் அவர் என்ன மேக் பண்ணுறாருனா, ஒரு கம்பெனி க்ரோத்து சூப்பராக இன்ஃப்ளேஷனரி டைமில் ரிட்டர்ன் காட்டுறதுனா எய்தர் ஃபஸ்ட்டு பெஸ்ட்டு அது டெட் ஃப்ரீயாக இருக்கணும்,
டெட் ஃப்ரீ இல்லாமல் ஏர்னிங்ஸ் க்ரோத் காட்டிட்டுனா சூப்பர். இது ஐடிசி மாதிரி கம்பெனி சூப்பராக காட்டுது. ஈவன் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் காட்டும். பட் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் ப்ரைஸ் ரொம்ப ஹையினால் நீங்கள் ப்ரைஸ் ஃபேக்டர் பண்ணால் வேல்யூவேஷன் வேஸ்ட்டாக போயிடுது. ஐடிசி மாதிரி ஒரு டெட் ஃப்ரீ கம்பெனி ஈவன் வித்தவுட் borrowing கேபிட்டல் is able to grow earnings in inflationary period, so that stock becomes valuable. Most of the companies என்ன பண்ணுவாங்கன்னா இன்ஃப்ளேஷனரி பீரியடில் கடனை வாங்குவாங்க. கடனை வாங்கினதுனால லிவரேஜ்னால ப்ராஃபிட்ஸ் க்ரோ ஆகும். அதை நம்ம இன்ஃப்ளேஷனரி க்ரோத்துன்னு தப்பாக நம்மள்கிட்ட பண்டிட் சொல்லுவாங்க. ஸோ 3வது கண்டிஷன் அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, பட் இன்ஃப்ளேஷன் என்ன ரேட்டில் க்ரோ ஆகுதோ அதே ரேட்டில் டெட்டு வாங்கி நீங்கள் ப்ராஃபிட் காட்டினா கூட போனால் போகிறதுன்னு விடலாம். ஆனால் முக்கால்வாசி கம்பெனி இன்ஃப்ளேஷன் ரேட்டோட ஜாஸ்தியாக டெட்டை வாங்கி நாங்கள் ஏர்னிங்ஸ் க்ரோத்துன்னு காட்டுறோம். இந்த ஏர்னிங்ஸ் க்ரோத்து காட்டுறது லிவரேஜினால் தவிர இன்ஃப்ளேஷன்னால் இல்லை. அதனால் இன்ஃப்ளேஷனரி பீரியடில் ஸ்டாக் சூப்பராக பண்ணணுன்னு நினைக்காதீங்க. இன்ஃபேக்ட் இன்ஃப்ளேஷன் வரும்னு தெரிஞ்சதுன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சென்ட்ரல் பேங்க் ஏற்றும். சென்ட்ரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஏற்றினா ஸ்டாக்குக்கு கிராவிட்டி அகேன்ஸ்டாக புல் பண்ணிடும். இன்றைக்கி இந்த பொசிஷனோடு நிறுத்துவோம். திரும்பி நாளைக்கு 2வது சாப்டரை கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டன் அமுக்குங்க. எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் காப்பி வேணுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. எங்கள் டீம் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுவாங்க. இல்லை உங்களுக்கு கிண்டல் லிங்க் தான் வேணும்னா கீழே ஒரு கிண்டல் லிங்க் கொடுத்துருக்கோம். அங்கே அமுக்கினா நேரே என் புஸ்தகத்தை நீங்கள் வாங்கலாம். கடைசியாக என்னை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்புவோம். நன்றி, வணக்கம்.